இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் அதில் பலனடைஞ்சாங்க. இந்த ராமேஸ்வரத்தை வந்து எல்லாரும் அரிய விதமாக செஞ்ச உலக லெவலில் இந்த ராமேஸ்வரம் சென்றடைந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த பாம்பன் பாலம். இந்த பாலம் உருவாக்க பிறகு முதல்களே தனுஷ்கோடியில் தான் அங்கு ட்ரெயின் போனது. ஏனென்றால் கப்பல் வந்து இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடைப்பட்ட வர்த்தகத்திற்காக கப்பல் போக்குவரத்து இருந்தது. இந்த கப்பல் போக்குவரத்தில் வரக்கூடிய ஜாமான்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் பயணிகள் வருவதற்கும் இந்த பாலத்தை பயன்படுத்தினார்கள். இதை போன்றுதான் தனுஷ்கோடியில் கப்பல் வந்த பாலத்தை உடைத்தார்கள். இன்றைக்கு அது மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கிறது. அதை குட்டி சிங்கப்பூராக இருந்த தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் மூலமாக பல்வேறு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதேபோல் இலங்கையிலிருந்து வரும் பொருட்கள் தனுஷ்கோடி வழியாக இந்தியா முழுவதும் இறக்குமதி செய்து வாணிபமானது நடைபெற்று வந்தது. 1990 காலகட்டங்களில் ராமேஸ்வரம் தீவிற்கு வருவதற்கு கப்பல் போக்குவரத்து மட்டுமே இருந்தது. இதனால் ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் கடல் வழியாக எடுத்துச் செல்ல தடையாக இருந்ததால் அப்போது ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களால் கப்பல்கள் கடந்து செல்லும் வகையில் தூக்குப்பாலத்துடன் கூடிய புதிய ரயில் பாலம் அமைக்கப்பட்டது. 1914 ஆண்டு பிப்ரவரி 24 முதல் திறக்கப்பட்டு இந்தியாவின் முதல் கடல் பாலம் என பெயர் பெற்றது. அப்போதிலிருந்து ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள், மீனவர்கள், உள்ளூர் மக்கள் என அனைவரும் ரயில் பயணம் செய்து பயன்படுத்தி வந்தனர். கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் 23 அன்று ரயிலில் செல்லும் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அபாய ஒலி எழுப்பியது. அன்றிலிருந்து ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதன் அருகே செங்குத்து தூக்குப்பாலத்துடன் கூடிய புதிய ரயில் பாலம் அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஏப்ரல் 6 பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அன்றிலிருந்து காட்சி பொருளாக இருந்தது பழைய ரயில் பாலம். உறுதித்தன்மை இழந்ததால் கப்பல்கள் செல்லும் போது தூக்குப்பாலத்தை திறந்து மூட முடியாதால் இதனை அகற்ற டெண்டர் கோடப்பட்டது. தற்போது ரூபாய் 2.81 கோடிக்கு டெண்டர் விடப்பட்டு இதனை அகற்றும் பணியினை தொடங்க பூமி பூஜை நடைபெற்று 4 மாதங்களில் அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்திலிருந்து இதனை அகற்றுவதற்கான பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து நாங்கள்லாம் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தோம். இந்த ஊரில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மண்டபம்னு ஒரு ரேக்கு ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகும். அதில் ஏறி நாங்கள் மண்டபம் வரைக்கும் போவோம். திருப்பி அந்த ரேக்கு வரும்போது திருப்பி அதில் ஏறி வருவோம். இந்த அழகு 2 பக்கமும் கடல், இந்த பக்கம் வந்து மீனவர்கள், படகு, அதுக்கு இதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும். அந்த காட்சியை ரசிச்சுக்கிட்டு நாங்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற காலத்தில் அந்த ட்ரெயினில் போயிட்டு திரும்பி வருவோம். அப்படி ஒரு காலகட்டங்கள்லாம் இங்கே இருந்துச்சு. 2வது, வடநாட்டிலேருந்து வரக்கூடிய யாத்திரைகள் மண்டபம் வரைக்கும் பஸ்ஸில் வருவாங்க. மண்டபத்தில் இறங்கி இந்த ட்ரெயினில் தான் வரணும், வேறு வழியே கிடையாது. அப்படி ஒரு காலங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து 1971 பிறந்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அதில் விவரம் தெரிஞ்சு போகும்போது நல்ல பயண அனுபவம் நல்லா இருக்கும். அந்த பாம்பன் பாலத்தில் போகும்போதே வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகும். அதை பார்த்து ரசிப்போம். 2 பக்கமும் ரசிப்போம். 2 பக்கம் கடல் இருக்கும், நடுவில் போகும். கீழே எட்டி பார்த்தோம்னா அப்படியே பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் வந்து எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ பெரிய கடலுக்குள்ளே உள்ள நீண்ட பாலம் வந்து உலகத்திலேயே இதான் முதல் முறை. ரொம்ப நல்ல இருந்துச்சு. அது வெள்ளைக்காரர்கள் கட்டின இது. அது ரொம்ப நல்ல அனுபவம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாலத்தில் வரும்போது நாங்கள் அப்படியே அந்த ஜன்னல் ஓரத்தில் வந்து நின்று அந்த கடலை ரசிப்போம். அந்த காற்று, அந்த தண்ணி அழகாக ஓடும். அதெல்லாம் வந்து ரொம்ப இனிமையானது. அதெல்லாம் இனிமேலாம் எங்களுக்கு அது கிடைக்குமா, அது பெரிய ஆச்சரியமான விஷயம். அது இருந்தால் நல்லா இருக்கும். அந்த பாலம் பழைய வழி அந்த பாலம் வந்து இருக்கணும், நினைவுச்சின்னமாக இருக்கணும். அதை சென்று போதிய வேணால் நீங்கள் அகற்றிட்டு மற்றதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவிற்கு கடல் ஆறாக சென்றது. பிறகு காலத்தின் வளர்ச்சியில் கடல் 2 கடலும் இணைந்து விட்டது. வங்காள பெருங்குடாவும் இந்து மகா சமுத்திரம் இணைந்த கடல். இந்த அந்த காலத்தில் போக்குவரத்து கப்பல் மூலமாக, படகு மூலமாக ராமேஸ்வரத்துக்கு வருகின்றார்கள். அப்போது இந்த ராஜாக்கள் கூட இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள், ஆள் வைத்து வருகின்றார்கள். ஆனால் இதை ஆங்கிலேயர்கள் பார்த்து இதை அப்படி செய்யக்கூடாது, 2ஐயும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் உருவாக்கப்பட வேண்டும் என்று 112 ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளைக்காரர்கள் கட்டப்பட்ட இந்த பாலம் தற்போது சிதைக்கப்படுவதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். மியூசியம் மாதிரி ஏற்படுத்தி அந்த பொருளை பூரா இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த பாலம் இருந்ததுக்கான நினைவாக அதை பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு மியூசியம் மாதிரி பண்ணி ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஏதாவது ஒரு ராமேஸ்வரத்துலேயே ஒரு இடத்துல வைக்கலாம்.